நம்ம அரைக்கிறதுக்கு எல்லாம் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வெயிலில் நல்லா பாருங்கள், மொட்டை மாடியை நல்லா கழுவி காய போட்டு வச்சுருக்கிறேன். ஃபுல்லாக எல்லாமே கழுவி விட்டு இப்போ ஒரு காட்டன் துணி போட்டு நம்ம வந்து காய போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சீரகம் 100, மிளகு 75, உளுத்தம்பருப்பு 100, கடலப்பருப்பு 100, துவரம்பருப்பு 100 எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். வெந்தயம் 50 கிராமுங்க எடுத்து வச்சேன். இந்த கவரில் இருக்குது. வெந்தயம் 50 கிராமு. மிளகாய் வந்து 1,5 கிலோ வாங்கினோம்ல, 1,5 கிலோவில் தாங்க பார்த்துக்கோங்க. இவ்வளோ எடுத்துருக்கிறேன். 119 எடுத்துருக்கிறேன். இது வந்து சாம்பார் பிடிக்குங்க. எல்லாமே வந்து 100 கிராம் போட்டு எடுத்துருக்கிறேன். இந்த அரிசியெல்லாம் போடுற வேலை இல்லைங்க. இது எல்லாமே தான் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கருவேப்பிலை, பெருங்காயம் இது மட்டும் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ வந்து 1,19 இருக்குது, 1,20 வச்சுக்கலாங்க, இல்லை 1,15 கூட வச்சுக்கலாம். மல்லி எடுத்து நம்ம தான் மல்லி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். 2 கிலோ போட்டு சொன்னேன், ஆனால் 2 கிலோ இல்லைன்னு நினைக்கிறேன். 1,15, 1,12 இருக்குது. 1 கிலோ 1,5 கிலோவுக்கு 15 மில்லி எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ வந்து இதில் நம்ம 1 கிலோ மிளகாய்க்கு 1,5 கிலோ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே போட்டு அரைக்கலாம். இல்லையா 1 கிலோவுக்கு 3/4 கிலோ மல்லி போட்டுக்கலாங்க. இல்லை 1 கிலோவுக்கு சாம்பார் பிடிக்கும் 3/4 கிலோ போட்டுக்கலாம். ஏன்னா சாம்பார் நமக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்றதுனால நமக்கு மல்லி இருக்கணும் இல்லைங்களா. அதனால் நல்ல கார மிளகாய் அதில் மல்லி வந்து 3/4 கிலோ போட்டுக்கலாங்க. மீதி 3/4 கிலோ வந்து கறி மசால் பொடிக்கு 3/4 கிலோ போட்டுக்கலாங்க. அப்புறம் அதுக்கு வந்து 1/4 கிலோ வாங்கினோம்லாம் 150 மிளகு எல்லாமே அதே மாதிரி தான் பாருங்கள். என்ன 150 இருக்கு இல்லைங்களா. பட்டை பாருங்க 100 பட்டை கிராம்பு, அதே மாதிரி லவங்கப்பூவு, அன்னாச்சி பூவு எல்லாமே இருக்குது. லவங்கம் இந்த பூ அது தனியாக இருக்குது, அதை எடுக்கிறேன் இருங்க. அது இல்லாமல் வந்து நம்ம ஏற்கனவே வீட்டில் இருந்தது பட்டை இருக்குது. இது பட்டைன்ற இலை பாருங்க, இதெல்லாம் வாங்கி வச்சது அப்படியே இருக்குது. கடல் பாசி இது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தனியாக வந்து கறி மசாலா போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. எல்லாமே நமக்கு வந்து 1 கிலோவுக்கு 100 கிராம் போட்டு இதெல்லாமே இப்போ வெயிலில் காய போட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே வந்து வெயிலில் போடணுங்க. வெயிலில் போட்டு காய வச்சு எல்லாம் பாக்ஸுங்களில் எடுத்து அடக்கி வச்சுக்கணும். புளிக்கு வந்து இப்போ கல் உப்பு போட்டு பிசைந்து வச்சுருவாங்க. வெயில் கொஞ்ச நேரம் வச்சு எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுருவாங்க. எனக்கு அது வருஷ கணக்கு. இப்போ வந்து நம்ம வருஷ கணக்குன்றது வராது. ஊறுகாய் போடுறதுனால எல்லாம் எடுத்துருவோங்க. ஏன்னா போன வருஷம் அப்படி தான் 4 கிலோ புளி வாங்கினேன், எல்லாம் காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் போயிட்டு மறுபடியும் வாங்கினேன். இப்போ நம்ம ஒரு 1/2 கிலோ மிளகாய் தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா. இதில் வந்து கறி மசாலுக்கு 1/4 கிலோ போட்டுக்கோங்க. கறி மசால் தூளுக்கு அதில் ஒரு 1/4 கிலோ மிளகாய் போட்டுக்குவோம். மீதி 1/4 கிலோ இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம வந்து ரசம் ஏதாவது பொரியல் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம போட்டு அரைச்சி தனியாக அந்த ரசப்பொடிக்கு வந்து தனியாக போட்டு வச்சுக்குவாங்க. இது எனக்கு வருஷம் ஃபுல்லாக பாருங்க. இப்போ காலையில் போயிட்டு யார் டிமார்ட்டு நான் அங்கெல்லாம் அலைஞ்சிட்ருக்கணும்னு சொல்லிட்டு மளிகை கடையிலே போயிட்டு எல்லாம் ஒரு 1,500 ரூபாய்க்கு மறுபடியும் எண்ணெய் மட்டும்தாங்க. நல்லெண்ணெய் 1 லிட்ரு, நல்லெண்ணெய்னா எள்ளெண்ணெய் 1 லிட்ரு, கடலக்கொட்டை எண்ணெய் 1 லிட்ரு, ரைஸ் பிராண்ட் ஆயில் 1 லிட்ரு, 3 லிட்ரு வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் தேங்காய் எண்ணெய் மட்டும் வரணுங்கான்னாரு. தேங்காய் எண்ணெய் 1 லிட்ரு வாங்கிக்கலாம். இது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஊறுகாய்க்கு வந்து செக்கில் ஆட்டுற இடத்துல வாங்கிடுவேன். 5 கிலோ வாங்கிட்டோம்லான்னா நமக்கு சரியாக போயிடும். ஏன்னா நமக்கு தேவைக்கு அப்பப்போ எவ்வளோ கேட்டுருக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, வெயில் நம்ம கொஞ்சம் தாளிக்கும் போதே நம்மளும் போய் தாளித்து கொட்டிடலாம். அப்புறமா சும்மா கொஞ்சம் வெயில் இதானதுக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பு வந்து கல் அடுப்பு எடுத்து நவுத்தி விட்டு விறகு பற்ற வச்சு லைட்டாக இது தானே வறுக்கிறது, ஒரு 5 பொருளை வறுத்துக்கலாம்.
மீதி எல்லாம் கறி மசாலா இருக்கிறதெல்லாம் லைட்டாக இந்த வெயிலுக்கே நம்ம வறுத்து மாதிரி ஆகிடுங்க. கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெயிலில் வச்சிடலாம். இன்றைய வேலை என்னென்ன முடியணுமோ அதளவுக்கு ஓரளவுக்கு முடிச்சுக்கலாம். நாளைக்கு வேலையை தொடங்கலாங்க. பாய் மக்கள் எல்லாம் இந்த சீசன் டைமில் வாங்கி முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ரெஸ்ட் இல்லாமல் தான் இருக்கும். காலையில் நமக்கு ஓடிட்டே இருந்ததுனால எப்படியே இருக்குது. இப்போ எல்லாம் கழுவி விட்டதுக்கப்புறம் தொப்புன்னு மழை பெஞ்சிதை விட நினைஞ்சதுங்க. அப்படியே கொஞ்சம் ஃபேனை போட்டு விட்டு உக்காந்துட்டுருக்குறேன். ஏன்னா இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம மேலே காட்டு ஏறும் இல்லைங்களா. அதனால் சாயந்தரமாக ஒரு குளியலை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் குளிச்சதுக்கும் இப்போ நம்ம வேலை செஞ்சுருக்கோம் எப்படியே இருக்குதுங்க. படுத்தா போகிறோன்னு இருக்குது. எல்லாம் எடுத்து வெயிலில் போட்டு பக்குவமாக போட்டு விட்டு அப்புறம் நம்ம வேலையை தொடங்கலாங்க. பாய் மக்களே.